ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ராஜ்மா 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம். வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்துனா போதும், அதிகமாக வேண்டாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். அஞ்சு டு 6 விசில் வரட்டும், நல்லா வெந்துடும். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 6 விசில் வந்ததையும் ஸ்டீம் போனதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ மசாலா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கணும். கூட கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பச்சை வாசம் போக 1 நிமிஷம் இது நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடலாம், பச்சை வாசம் போட்டும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். நார்மல் மிளகாய்த்தூள் இருந்தால் 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்காது. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்குது. கருகாமல் இது எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விடணும். மசாலா பொடி வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த பொடி நல்லா வேகட்டும். வேக வச்சிருக்கிற ராஜ்மா சேர்த்திக்கலாம். மசாலாவில் 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். அப்போ மசாலா வெந்து வரக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சு 3 டு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்தலாம். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறேன். மல்லி இலை சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துனோன்னா நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.